ஹலோ மக்களே, இன்னைக்கு என்னோட கெட் ரெடி வித் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்னோட ஹேர் ஏன் எப்படி இருக்கு நான் அப்புறமா சொல்றேன். ஸோ ஃபேஸுக்கு கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் அண்ட் கன்சிலர் போட்டு பவுடர் டச்சப்பும் பண்ணியாச்சு. ஒரு சிம்பிளான மேக்கப் லுக்கை ரெடி பண்ண போறேன். அதனால ஃபர்ஸ்ட் நான் ஐப்ரோஸை நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னர் அண்ட் அவுட்டர் வாட்டர் லைன்ல காஜல் அப்ளை பண்ணிட்டு சிம்பிளான லுக் அப்படிங்கிறதுனால சிங்கிள் கோட் லைனர் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைனர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் லிப் பாம் மட்டும் போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் நான் இப்போ அப்ளை பண்ண போறது இல்ல. ஒன்ஸ் மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறமா ஹேர் ஸ்டைல் தான். இந்த ஹேர்க்கு எப்படி ஒர்க் ஆகுது நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஹேர் வேவியா இருந்தா ரொம்பவே பிடிக்கும். ஸோ நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கம் கீழே இருக்கிற ஹேர்லயும் லைட்டா வாட்டர் அப்ளை பண்ணிட்டு அதை நீங்க பின்னிட்டு அப்படியே தூங்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மார்னிங் நீங்க எழுந்திரிச்சு பார்க்கும்போது இப்படிதான் நம்மளுக்கு ஹேர் இருக்கும். இது ஒரு நோ ஹிட் கர்ஸ் ஹேக் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இது பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு இந்த ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஹேர் ஸ்டைலுக்கு லைட்டா ஃப்ரண்ட் டச்சப் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு நான் ஃப்ரண்ட் மட்டும் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணேன். நான் கீழே இருக்கிற ஹேரை நான் டச் பண்ணவே இல்லை. அந்த ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலில் குஷி கிளிப் வச்சு செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா நான் குட்டி பட்டர்ஃப்ளை கிளிப் வச்சு அதை டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். கீழே இருக்கிற ஹேருக்கு நான் கோம்பு எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக லைட்டாக செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஹேர் ஸ்டைல் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மேக்கப் இன்னும் லிப்ஸ்டிக் போடல. ஸோ லைட் மேக்கப் போட்டிருக்கேன். அதனால ஒரு போல்டான லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக என்னோட அக்சசரிஸ் போட்டு நான் ரெடி ஆகிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.